Hi everyone, good morning. Hope you all are doing good. Now it's time to move to our science portions. Let us begin with chapter 1 Measurement. First, let us go through our learning objectives. At the end of this lesson, you will be able to understand what is SI units, base quantities, and base units. You can explain the system of units and measurements. You will be able to analyze the different system of units. You will know about temperature, amount of substance, electric current, and luminous intensity. You can explore the knowledge of accuracy in measurements. You can know the difference between the plane angle and solid angle, different clocks, and you can solve few numerical problems. Shall we proceed? So, in the introduction part, let us know what is physics first. Physics is the branch of science which deals with the study of nature and as well as natural phenomena. So, physics தான் சப்ஜெக்ட் எல்லா சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ்க்குமே பேஸ். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் த பிரின்சிபல்ஸ் அப்சர்வேஷன்ஸ் எது கொடுத்தாலும் we need more scientific theories. நம்ம சயின்டிஃபிக் ரிசர்ச் நிறைய பண்ணி அது மூலயமா வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஃபிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. Theories in physics use many physical quantities. Physical quantities நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம ஃபிசிக்ஸில் இப்போ படிக்க போகிறது மெஷர்மெண்ட் பற்றின ஒரு டாபிக் தான். மெஷர்மெண்ட் இஸ் த பேஸ் ஆஃப் ஆல் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ். ஸோ எல்லாமே நம்ம மெஷர் பண்ணுறோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் மம்மி உங்களை கடைக்கு அனுப்பி தக்காளி வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஹவ் வில் யூ மெஷர் இட்? யூ கேன் மெஷர் இட் யூஸிங் கிலோகிராம்ஸ் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு மில்க் வாங்க போகிறோம், ஆயில் வாங்க போகிறோம், we are measuring it in liters. So measurement plays a vital role in our day to day life. ஸோ மெஷர்மெண்ட்னா ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம ஒரு அன்னோன் ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியாக மாற்றுறது தான். We just need 3 things for a perfect measurement. One is measuring instrument. Second one is standard quantity and an acceptable units. இதை பற்றிலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லெசனுக்கு போக போக உங்களுக்கு புரியும். Now let us begin with activity 1. ஸோ நீங்கள் ஒரு நோட் புக் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த நோட் புக்கை யூஸ் அ ரூலர், ஸ்கேல் வச்சு அது எவ்வளோ அளவு இருக்குதுன்னு மெஷர் பண்ணுங்கள். திஸ் இஸ் யுவர் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு புக் வச்சுருக்கேன், அந்த புக்கோட லென்த் வந்து 20 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டி எதுனா அந்த லென்த்து தான் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அண்ட் த ரூலர் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் விச் வி ஆர் மெஷரிங். ஓகே, ஸோ நான் இப்போ அந்த லென்த்தை நான் எப்படி எழுதுவேன்? 20 சென்டிமீட்டர் இல்லையா? ஸோ அதில் வர 20யை நம்ம மேக்னிடியூட்னு சொல்லுவோம். ஸோ அந்த 20 என்னன்னு சொல்லணும்? மேக்னிடியூட். நம்ம பக்கத்தில் எழுதிருக்க சென்டிமீட்டர் அதோட யூனிட். ஸோ இதுதான் மெஷர்மெண்ட். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். எல்லாரோட மெஷர்மெண்ட்டும் சேமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஐ காட் 20 சென்டிமீட்டர். தெர் ஆர் மெனி பாசிபிலிட்டிஸ் ஃபார் சம்ஒன் டு கெட் 25, 30, 15 and so on. ஸோ உங்களோட மெஷர் பண்ணி அப்சர்வ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். நவ் லெட் அஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக், சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ பீப்புள் இன் த வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, ஸோ எல்லாருமே வந்து ஒரே யூனிட்டை வச்சு மெஷர் பண்ண மாட்டாங்க. வி யூஸ் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் ஃபார் மெஷர்மெண்ட். அதில் சம் ஆஃப் த காமன் யூனிட் தான். ஃபஸ்ட் இஸ் எஃப்பிஎஸ் சிஸ்டம். ஸோ எஃப்பிஎஸ் சிஸ்டமில் length will be measured in foot, mass will be measured in pound and time will be measured in seconds. Next one is CGS system. CGS systemல length சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணுவாங்க, மாஸை கிராமில் மெஷர் பண்ணுவாங்க, டைமை செகண்டில் மெஷர் பண்ணுவாங்க. And similarly in MKS system
லென்த்தை மீட்டரில் மெஷர் பண்ணுவாங்க, மாஸை கிலோகிராமில் மெஷர் பண்ணுவாங்க, அண்ட் டைமை செகண்ட்ஸில் மெஷர் பண்ணுவாங்க. Our next topic will be International System of Units. So in earlier days many scientists were there. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸை they recorded in their own system. ஸோ அப்போ லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் இருந்தது இல்லையா? ஸோ அப்போ நான் எழுதுறத மற்றவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் எழுதுனதை இன்னொரு சயின்டிஸ்டால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ அதை நம்ம என்ன பண்ணாங்கன்னா 1960 ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சு they created the International System of Units. நம்ம எஸ்ஐ சிஸ்டம்னு படிச்சிருப்போம்ல, அதுதான் சிஸ்டம் இன்டர்நேஷ்னல். ஸோ இந்த சயின்டிஸ்ட் வந்து 7 குவான்டிட்டிஸை சூஸ் பண்ணி அதை தான் பேஸ் குவான்டிட்டியாக வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இல்லைனா பேஸ் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ we will see some of the base units now. The 7 base units are, அதோட குவான்டிட்டியை நான் சொல்கிறேன்: length, mass, time, temperature, electric current, amount of substance and luminous intensity. Now I will tell the units and symbols for measuring it. Length unit வந்து meter and the symbol is m. Mass unit is kilogram and the symbol is kg. Time unit is second and symbol is s. Temperature unit is Kelvin and symbol is K. Electric current unit is ampere and symbol is A. Amount of substance unit is mole and the symbol is MOL. Luminous intensity unit is candela and the symbol is CD. We have already learnt about these length, mass and time in lower classes. Now we will learn about the other base quantities: temperature, current, amount of substance and luminous intensity in this chapter. Let me share an interesting fact with you. In December 1998 NASA USAலேருந்து என்ன பண்ணாங்கன்னா மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. 9 months later September 23, 1999 என்ன ஆச்சுன்னா அந்த ஆர்பிட்டர் வந்து டிஸப்பியர் ஆகிடுச்சு. ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அதோட calculations, orbital calculationsல வந்து error இருந்துச்சு. Because one team followed the FPS system, other team followed the MKS system அப்படின்னு வந்தது. ஸோ இந்த misunderstanding it caused a loss of nearly $125 million. Just imagine. Okay kids, that is all for today's session. I will give you the assignment after the video in the WhatsApp separately. As usual, complete it and submit it before 6 p.m. Thank you. Bye.